எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பசுமையான ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது அந்த கோயம்புத்தூர் மக்களுக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு உணவு தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு நாடு, அந்த சேலம், ஈரோடு, நாமக்கல், இவங்க கோயம்புத்தூர் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அது என்னென்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, முக்கியமாக சிக்கன்னு ஒரு 1/2 கிலோ, நல்லெண்ணெய், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் 1 கப்பு, 1 கப்பு வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு. தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் தான். அது எப்படி பண்ணுறங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்னொரு வாட்டி வந்து நல்லா பிழிஞ்சு இந்த பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், சால்ட்டு போட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு நம்ம அதை மேரினேட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறணும். இப்போ நம்ம அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை இலுப்புச்சட்டி, உங்கள் வீட்டில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு மண் கடாய், மண் சட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லை நீங்கள் ஆர்டினரி எண்ணெய் ஊற்றணும் உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய், ஏன்னா அந்த நல்ல மணம் இருக்கும் அந்த சிக்கனில், அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக கடுகு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கடுகு போடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியணும், அது பொரிஞ்சால் தான் சுவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஏன்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒரு ட்ரையான ஒரு டிஷ்ஷு தான். சும்மா கருவேப்பிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நீங்கள் விதையோடையும் போடலாம், விதை இல்லாமையும் போடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே நம்ம இதில் போட மாட்டோம். இது பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து அந்த இயல்பாக அந்த காஞ்ச மிளகா இருக்கிற காரம் மட்டும்தான் அந்த சிக்கனில் உள்ளே வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில், ஒரு கிராமத்து ஸ்டைலில் பண்ணக்கூடிய பள்ளிப்பாளையம் சிக்கனு. இந்த கொங்கு நாடுனாலே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு குசின், கொங்கு நாடு சார்ந்த உணவுகள் அப்படின்னாலே அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்பவே பரிச்சயமானது. நம்ம ஊரில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் எங்கே போனாலும் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஈஸியாகவே கிடைக்கும் எல்லா இடத்துலையும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா குக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு, ஊறிடுச்சு. நல்லா அந்த உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து சிக்கனை நல்லா நீங்கள் வந்து சாத்தே பண்ணணும், குக் பண்ணணும், நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து சாஃப்ட் மீட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமே குக் ஆகிரும். ஒயிட் மீட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு கிரேவியான டிஷ் கிடையாது, ஒரு ட்ரையான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு 50% 60% வெந்துருச்சு அந்த சிக்கனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முக்கியமாக இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகிட்டு இருக்கு. ஒரு கம்மியான ஃப்ளேமில் குக் ஆகும்போது அந்த கோகோனட்டோட அந்த ஒரு ஃப்ளேவரு, அப்புறமா அந்த ரெட் சில்லியில் இருக்கிற வந்து அந்த மணம், அதோட காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் தான் வரும். ப்ளஸ் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொங்கு நாட்டு ஸ்டைலில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. முதலே சொன்ன மாதிரி நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். ரொம்ப பசுமையான ஒரு சுற்றுச்சூழல் சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டு, சில்லுன்னு இருக்குது. மழை பெய்யுமான்னு தெரில, ஆனால் வந்து எதனா இப்போனா ஆகிட்டு போகுது, நம்ம பாட்டு சமைப்போம்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ நம்ம ஃபைனலாக எடுக்க போகிறோம். இந்த சிக்கனை வந்து எப்படி இருக்குது நம்ம எல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக எங்கள் டீமு, கேமரா டீமு எல்லாமே அப்படியே கோல வெறியில் இருக்காங்க, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஹா, பயங்கரம் பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவேன். சிக்கன்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நல்லா அந்த யூஸ் பண்ண தண்ணி, ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டு பயங்கரமாக குக் ஆகிருக்கு. தேங்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டுருக்கு. இது அந்த காஞ்ச மிளகாவோடு வச்சு சாப்பிடும்போது அது சுவையே தனி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம எந்த ஒரு மிளகாத்தூளோ தனியாத்தூளோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இது கொங்கு நாட்டு ஸ்டைல் சிக்கனால் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காஞ்ச மிளகா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது கருகுனா தான் இதுக்கு சுவை. ஸோ இப்போ இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இது வந்து நம்ம எப்படி
ஃபைனலாக பிளேட்டில் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சுட சுட சுவையான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற சிக்கனை வந்து நம்ம கேமரா டீம்லாம் பார்த்துட்டே இருக்கானுங்க. கண்டிப்பாக ஒரு பிடிச்சிடுவானுங்க. நானும் சேர்ந்து தான் பிடிப்பேன், நோ டவுட். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு, ஆல் டைம் ஃபேவரெட், எல்லாருக்கும் வந்து ஃபேவரெட்டான ஒரு சைட் டிஷ்ஷு. மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடான சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. பார்த்தாலே பயங்கர டெம்டிங்காக இருக்குது, எம்மையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது சுவையாக. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஒரு தோசை, இட்லி, பரோட்டா, ஒரு சாத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வித்தியாசமான எபிசோட்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து வித்தியாசமான ரெசிபீஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெசிபியை வேறு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத் குமார். பாய்.